ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வாழைத்தண்டு வச்சு ஒரு ரசம் வச்சிடலாம். வாழைத்தண்டு நிறைய பேருக்கு கூட்டு செஞ்சாலோ இல்லை பொரியல் பண்ணாலோ சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு. ஆனால் அவங்கள மறைமுகமாக நம்ம சாப்பிட வைக்கணுன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ இது நல்லா அரிஞ்சிட்டு நம்ம ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் நம்ம ரசம் வைக்கலாம். ஆனால் ரசம் வைக்கும்போது அது கண்டுபிடிக்க முடியாது, வாழைத்தண்டில் தான் ரசம் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இது நல்லா தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சி நல்லா ஜூஸ் எடுத்துடலாம். முதல்ல நல்லா துருவிக்குங்க. நல்லா துருவின பிறகு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு வடியில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வடியில் போட்டாச்சு. நான் மொத்த காயம் அரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன். வாழைத்தண்டு ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. யூரின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டு அதிகமாக கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ரசம் வச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா காயும் அரைச்சாச்சு. கொஞ்சமாக மேலே தண்ணி ஊற்றி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிட்னியில் கல் இருந்துச்சுனாலும் இந்த ஜூஸ் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா அந்த கிட்னியில் இருக்கிற கல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க தேவையில்லைங்க, தானாகவே வந்துடும். இந்த ஜூஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். உடல் சூட்டையும் தணிக்கும். நல்லா ஒரு 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி நம்ம ரசம் வைக்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் எல்லா ஜூஸையும் எடுத்துகிட்டு காட்டுறேன். நல்லா ஒட்டை பிழிஞ்சாச்சு. இப்போ இன்னொரு முறை தண்ணி ஊற்றி இதை கசக்கி எடுத்து அலசி எடுத்துடலாம். ஜூஸ் எடுத்துடலாம். நம்ம புளி கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஒரு 2 முறை 3 முறை எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்ரு முதலேருந்து 3/4 லிட்ரு வரலாம் ஜூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம 3 முறை எடுத்துருக்கேன் நான். நல்லா நிறைய ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ நல்லா வடிகட்டிடலாம். குடிக்கிறதா இருந்தால் இவ்வளோ தண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் ரசம் வைக்கிறதுனால தான் நல்லா ஒரு 1 லிட்ரு கிட்ட நான் ஜூஸ் வந்திருக்கு எனக்கு பாருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துடலாம். இதுக்கு புளி ரொம்ப கம்மி பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். நான் ஒரு 15 கிராம் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 2 கொட்டை அளவு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே வாழைத்தண்டை ஊற்றி வாழைத்தண்டு சாறை ஊற்றியே நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 3 பழம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து நல்லா கொத்தமல்லி நிறையவே இருக்குது. கருவேப்பிலையும் நிறையவே இருக்குது, காம்போடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முழு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு கரைச்சிடணும். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, காம்போடு இருக்கிற கருவேப்பிலை நிறைய ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் கையிலேயே நல்லா கரைக்கணுங்க. மிக்சியில் அரைக்கக்கூடாது. எவ்வளோ நைஸாக கரைக்க முடியுமோ கரைச்சிடுறேன். நான் கரைச்சிட்டு காட்டுறேன். சில பேருக்கு வயசானவங்களாக இருந்தால் அழுத்தம் கொடுத்து கரைக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் இந்த இஞ்சி பூண்டு கல் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம இப்படி தட்டிக்கலாம். நல்லா தட்டும்போது நல்லா மேஷ் ஆகும். ரசம் ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி தட்டி வச்சு பாருங்கள் ஒரு முறை. டேஸ்ட்டு ரொம்பவே அமக்கலமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் நல்லாவே தட்டிட்டேன் நான். அடுத்து மிளகு சீரகம் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சி ஜாரில்
பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் உரல்லே தட்டுறதா இருந்தாலும் தட்டிங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். மிளகு சீரகம் நல்லா வந்து தட்டியாச்சு. இப்போ இதையே வந்து இதில் போட்டுடலாம். இதையும் சேர்த்து கை போட்டு கரைச்சிடலாம். இப்போ புளியை கரைச்சிட்டு வந்துடலாம். புளியை நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஊற்றிடலாம். மேலக்காய் மண்டியோடு ஊற்றிடுவோம். மண் மட்டும் எடுத்துடுங்க. இப்போ இதிலே வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸும் ஊற்றிடலாம். பெருங்காயம் போட்டுடலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். ஒரு காஞ்ச மிளகா 2-3 அளவு கிள்ளி போட்டுங்க. கருவேப்பிலை போட தேவையில்லை, ஏற்கனவே நம்ம வந்து நிறையவே போட்டிருக்கோம் ரசத்தில். கடுகு நல்லா பொரிட்டோம். கொஞ்சமாக உரலில் முழு மல்லி எடுத்து கொஞ்சமாக வந்து இது மாதிரி தட்டிக்குங்க, ஒன்று பாதியமாக தட்டிக்குங்க. இதையும் வந்து எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். ரசம் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டு தாளிக்கும் போது. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக நுர கட்டும் போதே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். உப்பு அதே மாதிரி உப்பு முதல்ல போடக்கூடாது, இறக்க தருவாயில் தான் போடணும். அதே மாதிரி ரசம் வைக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் நிறைய பேர் ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுன்ற நேரத்தில் மறந்த மாதிரி விட்டுருவாங்க. நல்லா கொதிச்சிரும், ஆனால் வந்து அந்த ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை, பச்சை தண்ணியை உடனே ஊற்றிடணும். இல்லைனா ரொம்ப டேஸ்ட் மாறி நல்லா இல்லாமல் போயிடும் ரசம். முடிஞ்ச அளவுக்கு கொதிக்க விடாமல் நுர கட்டும் போதே இறக்குற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த காலத்துலலாம் வந்து ரசம் வந்து ஜுரம் அடித்தா கூட ஒரு டம்ளர் ரசம் குடித்தோம்னா ஜுரம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணம் ரசத்தில் அவ்வளோ இருக்குது. ஆனால் இப்போ ரசன்றதே வந்து கல்யாண வீட்டுகளில் ஊற்றுறதோடு சரின்ற மாதிரி தான் இருக்குது. யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை ரசத்தை. எதெல்லாம் நீங்கள் மட்டமான குழம்புன்னு நினைக்கிறீங்களோ அதில் தாங்க நிறைய மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. அவ்வளோதான், லைட்டாக வந்து பாருங்கள் நுர லைட்டாக கட்டுது. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. இப்போ உப்பு போட்டுடலாம். ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டோட சாறு நம்ம மருத்துவ குணம் வந்து முழுசாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளுக்கு வந்து புளியை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு தக்காளி தூக்கலாக போட்டு இந்த ஸ்டைலில் வைக்கும்போது ரசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து வாழைத்தண்டு சாரத்தில் தான் செய்தாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரொம்பவே நல்லாவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.